Hello friends, welcome to Indian Food Recipes. இன்னைக்கு Indian Food Recipesல நம்ம Chinese cabbage வச்சு egg fry பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது குழந்தைகளுக்கு விருப்பமான ரெசிபி. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எக்கோட சேர்த்து நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியோட நம்ம பூண்டு ஆட் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஓகே வீவர்ஸ், வாங்க சைனீஸ் கேபேஜ் வச்சு எப்படி நம்ம எக் ஃப்ரை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சைனீஸ் கேபேஜ் எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு சைனீஸ் கேபேஜ் பாதி எடுத்துருக்கேன். இந்த தண்டு பகுதியை நம்ம மெலிசாக வெட்டி எடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த பகுதி. அதனால் இதை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேபேஜ் எல்லாம் வெட்டி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் வீவர்ஸ். இப்போ இதோட நம்ம முட்டையை ஆட் பண்ணிப்போம். நீங்கள் எவ்வளோ எக் ஃப்ரை செய்ய போகிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலக்கி நல்லா நுர வர அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கணும் வீவர்ஸ். இதோட இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். முட்டையும் கேபேஜையும் ஒன்றா சேர்த்து கலக்கும்போது இது மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இது மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் வீவர்ஸ். இப்போ அடுத்ததாக வானலில் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட இப்போ சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் 3, பூண்டு ஒரு 10 பல், இது மாதிரி நல்லா சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். அது இப்போ இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு விட்டுடுவோம். நல்லா கார்லிக் பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் வீவர்ஸ். கார்லிக் நல்லா பொரிஞ்சிடுச்சு எண்ணெயில். இது மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதோட நம்ம கலக்கி வச்சுருந்த இந்த முட்டையை ஆட் பண்ணிப்போம். இந்த மிக்ஸை இப்போது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் வீவர்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கருகி போகாத அளவுக்கு இதை நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் வீவர்ஸ். இப்போது கேபேஜ்லேருந்து நிறையா தண்ணி விட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தண்ணி நிறையா வந்துகிட்டே இருக்கும்.
இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா முட்டையும் கேபேஜும் நல்லா பாயில் ஆகிடும். அதே சமயம் அந்த தண்ணியும் சுண்டி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் வியூவர்ஸ். இந்த தண்ணி நல்லா சுண்டி போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த எக் ஃப்ரை நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா குறைஞ்சி இப்போ பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடணும். கேபேஜில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி போனதுக்கப்புறமா இந்த சமயத்தில் நம்ம இப்போது வெட்டி வச்சுருந்த இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணிப்போம். ஸ்ப்ரிங் ஆனியன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த எக் ஃப்ரையோடு சேர்க்கும்போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு தடவை. இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வியூவர்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதுக்கப்புறமா இதை ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. அவ்வளோதான் வியூவர்ஸ், டேஸ்டியான சைனீஸ் கேபேஜ் எக் ஃப்ரை ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.